திறஞ்சோதி கிச்சன். நாம் இப்போ ஒரு சூப்பரான இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு. பாருங்க, நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பல்லு பூண்டு எல்லாம் தட்டி இதுல போட்டுக்கோங்க. நான் சின்ன சின்ன பல்லா இருக்கிறதுனால தோலோடவே நறுக்கி போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா வாசனை வரும். அந்த சமயத்துல நாம தக்காளிய புழிஞ்சிக்குங்க. ஏன்னா நான் தக்காளி கட் பண்ணி போட்டோம்னா அது மேஷ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் அப்படியே கையிலேயே பிழிஞ்சிட்டோம்னா அது குக் ஆகிறதுக்கு ஈஸியா இதுவாயிடும். இதுக்கு பேரு குழந்தைங்களுக்கு என் சின்ன பசங்களுக்குலாம் இந்த தொக்கு எல்லாத்தையுமே சட்னி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதை நான் ரெட் தொக்கு அப்படின்னு சின்ன வயசுல சொன்னதுனால இப்பவும் பசங்க ரெட் தொக்குன்னு தான் சொல்லுவாங்க. தக்காளி எல்லாம் புழிஞ்ச பிறகு இந்த தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. சால்ட் போட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. இது இதுலயே எண்ணெயிலேயே குக் ஆகும். குக் ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா அதை தக்காளிய அப்படியே குத்தி விட்டீங்கன்னா இந்த மாதிரி தனியா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க நம்ம மிளகா பொடியை சேர்க்க போறோங்க. அதுக்குள்ள இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தக்காளி பெருசு பெருசா இல்லாத அளவுக்கு மேஷ் பண்ணிடுங்க. இப்போ நாம பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நாம எதுவுமே பண்ணாம இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க. கலக்கக்கூடாது. இது அப்படியே எண்ணெய் எல்லாம் மேலே படுற அளவுக்கு அப்படியே மூடி வச்சிடுங்க. இந்த மூடி வச்சுட்டு ஒரு செகண்ட் வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணணும். அதுல லைட்டா புகை மாதிரி ஒன்று வரும். அந்த சமயத்துல நாம இதை என்ன பண்ண போறோம்னா கலரி விட போறோம். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃப்ளேம் சிம்ல வச்சிருங்க. இப்ப பாருங்க, இப்ப இதை கலரி விட்டாச்சு. இப்ப கலரு சொல்லவே இந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாய் பொடி குக் ஆயிடும். பாருங்க, இப்ப எண்ணெயும் தனியா இருக்கும். அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அது மிளகாய் பொடி. இது சூப்பரா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நாங்க வெளியூர் போறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு இதை தொட்டுக்கிறதுக்காக இதை கொண்டு போவோம். இது 2 days ஆனா கூட ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே வெளியில வச்சே நம்ம சாப்பிடலாங்க. பாருங்க, எவ்வளவு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு. சிம்பிளான முறையில ஈஸியா சீக்கிரமாவும் செய்திடலாம். அட் த சேம் டைம் இது கெடவும் கெடாது. நீங்க ஒரு 4 நாள் கூட நீங்க வெளியே வச்சு சாப்பிடலாம். இது ஃப்ரிட்ஜ் அவசியம் கிடையாது. இது எங்க அம்மா அடிக்கடி செய்து கொடுப்பாங்க. இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கு பேரு, நாங்க வச்சிருக்கிற பேரு ரெட் தொக்கு. நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்றத உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நன்றி, வாழ்க வளமுடன். இதை நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.